இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ முழிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃப்ளைட் வந்து 1 மணிக்கு. இப்போ இந்த சின்ன இன்சூரன்ஸுங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொன்னால குடுக்குறோன்னு நாங்கள் ஓடிட்டுருக்கோம். டைம் 11. சந்தோஷ் மற்றவங்களாம் வந்து லக்கேஜை பார்த்துட்டு அப்படியே காரில் ஏற்றிட்டு டேரெக்டாக இங்கே லே மார்க்கெட் வந்துடுவாங்க. அப்படியே போயிடுவோம். ஸோ எப்பரா போச்சு? வேற லெவல் வேற லெவல். எங்க அங்கே எங்கே போகிற? ஏய் சூப்பர். ஐயோ 10 நாள் இந்த மாதிரி ஆளுங்களை தான் வச்சுட்டு நாங்கள் 7 நாள் சர்வை பண்ணியிருக்கோம். இங்க எப்படி இருந்துச்சு ஜெயஸ்ரீ ஸ்கொயர்ஸ்? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இன்னைக்கு லாஸ்ட் டே நினைச்சா கஷ்டமா வீட்டுக்கு போகவே இஷ்டம் இல்ல. அப்படியே இன்னொரு ட்ரிப் போனா நல்லா இருக்கும். இங்க குக்கிங்க்கு ஆள் தேடுறாங்களா? குக்கிங்க்கு நான் கரெக்ட்டா வெளவெளன்னு ஐயோ வெளவெளன்னு இருக்கு. ஸோ அவசரமாக லே மார்க்கெட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் 4 பேர் மட்டும். 3 பேர் லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இன்னும் 2 hours தான் இருக்குது. நான் 1 hourல செக்இன் பண்ணி ஆகணும். பார்ப்போம் ஃப்ளைட்டை பிடிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுவே பெரிய டாஸ்க் போல இன்னைக்கு. 11 மணிக்குள்ளே வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒன்றும் எந்த கடையுமே ஓப்பனே பண்ணல. அதுக்குள்ளே ஏதாச்சும் பிடிச்சா நாங்கள் எடுத்துப்போம். லக்கேஜோட அவன் சந்தோஷமாக வந்துட்டான். எல்லாருமே இங்கே இறங்கிட்டாங்களா. கார்கார புஷ்ஷுன்னு பிறந்தோம்னா பயந்துட்டானுங்க எல்லாம். சந்தோஷ் பயந்து ஓடி போகிறான். இப்போ இங்கே பாடுறான் அந்த கடையில் இருக்கிற எல்லாத்தையும் புரி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன யூஸ்ன்னு தான் தெரில. ஃபேமிலி பிஸியாக இருக்காங்க. இப்போ வந்து சாப்பிட்ற டைம் இல்லாதனால சூப்பர் மார்க்கெட்டில் பூந்து விளையாட்டுருக்காங்க. கப் நூடுல்ஸை வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். 2 பிளாக் ஷீப் மட்டும் எங்கே போயிட்டு வருதுங்க பாருங்க. இல்லையா? ஐயோ லாஸ்ட் டே கிரவுண்ட் சாப்பிடலாம்னு பார்த்தா லேட் ஆக மாட்டோம். லேட் ஆகும். நம்ம வந்து ஃபினிஷிங் டச்சாக ஐஸ்கிரீமோட லேல முடிக்கிறோம். எல்லாருமே இதில் ஷேர் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ஃபுட்ஸில் வந்து குவாலிட்டி ஆல்ஸ் ஐஸ்கிரீம். இவ்வளோ நாள் இருக்கு. இதெல்லாம் பேக் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கு. புஷ்ஷுன்னு கிளம்ப வேண்டியதான். ஓப்பன் இல்லை. தேங்க்ஸ் தரேன். 11:45 ஆகிடுச்சு. இப்போ தான் சாப்பிட போயிட்டுருக்காங்க. ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணிக்கு அதான் திருப்பி எல்லா டிக்கெட்டும் கேன்சல் ஆக போது. அடுத்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். ஜாலியாக சாப்பிட வந்திருக்காங்க எல்லாம். என்ன லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கு. வரும்போது சென்னையில் சூப்பர் மார்க்கெட் காலி வச்சுடா. அது மாதிரி ஒவ்வொரு கடையை காலி பண்ணிட்டே இருக்கேன். என்ன சொன்னாரு? சூப்புக்கு காசு கிடையாதா? ஸோ டென்ஷன் எடுத்தாங்கன்றாங்க. இப்போ போட்டார்ல மேலே அந்த மாதிரி போட்டாலும் ஜாலியாக இருக்கா? செக்இன் பண்ணேன். இவ்வளோ பேர் வந்துருக்கானுங்க. ஆர்மி வேலை செய்யணும் இருப்பாங்கடா. டாக்ஸி ஸ்டாண்ட்ரா. இப்போ ஃப்ளைட் வரும். என்ன சொல்றாங்க? சவுண்ட் இருக்கான்னு
லாஸ்ட் மினிட்ல அரக பறக்க ஓடிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் பேசஞ்சர் நாங்கள் 7 பேரும். ஏர்போர்ட் நாங்கள் லாஸ்ட் பார்த்துட்டு நான் கூட பேசஞ்சரே போல ஏர்போர்ட்டுக்கு. எல்லாரும் போயிட்டாங்களா? ஸோ இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபு யாருமே இல்லை. 12:25 போகிறீங்க, நாங்கள் கரெக்டாக 12:25க்கு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் ஆளே இல்லை. ஸ்பைஸ் ஜெட் பக்கத்துலேயே இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்க வந்து எங்ககிட்ட கேட்காதீங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே டெல்லி வெயில் தாங்க முடியலையா அவனால. திருப்பி அவன் இன்கம் டேக்ஸ் வந்து எனக்கு கட்டணமா இருக்கும். கேஷ் வச்சிருக்கவங்க வந்து அக்கௌண்ட்டில் போட்டவங்க அக்கௌண்ட் வந்து நானும் ஃபைனலாக நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆயாச்சு. ஸோ ஒரு 9 மணி ஆகிடுச்சு. டேரெக்டாக இதோட வீட்டுக்கு போயிட்டு ட்ரிப் எண்ட் பண்ணிக்க வேண்டியது தான்.